இந்த லாக்டவுன்ல இந்தியால வீட்ல இருந்துட்டே உங்களால சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த லாக்டவுன்ல நம்மளால வெளியே போக முடியலையே, வேலை செய்ய முடியலையே, இன்கம் பாதிக்குதே அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஆனா இதுக்கு உங்ககிட்ட ஒரு லேப்டாப்பும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தா போதும், உங்களால US$ வீட்ல இருந்தே சம்பாதிக்க முடியும். உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸ், அது டெக்னிக்கல் ஆகட்டும் இல்லை நான் டெக்னிக்கல் ஆகட்டும், அதை வச்சு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணி உங்களால் காசு சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இதில் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணி அந்த ஸ்கில்ஸ் தேவைப்படுற ப்ராஜெக்ட்ஸ் போஸ்ட் ஆகுறப்போ நீங்கள் அவங்க கூட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி உங்களால் காசு சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த வெப்சைட்ல எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது, எப்படி உங்களுக்கு ஏற்ற ஜாப்ஸை கண்டுபிடிக்கிறது, அது மூலமா எப்படி ஒர்க் பண்ணி காசு சம்பாதிக்கிறது, அதெல்லாம் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் google.com அப்படிங்கிற சர்ச் என்ஜினுக்கு போய்க்கிறேன். இங்க இருந்து நான் சர்ச் பண்றேன் ஃப்ரீலான்சர் இந்தியா அப்படின்னு. freelancer.in இந்த வெப்சைட் வந்தோடனே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன ஃப்ரீலான்சர் வெப்சைட்டு. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஜாப்ஸை எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரௌஸ் ஜாப்ஸ் அதுக்கு போய்க்கோங்க. இந்த சர்ச் கீவேர்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த ஸ்கில்லை வந்துட்டு நீங்கள் சேலபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் டெக்னிக்கல் ஸ்கில்லாக ரைட்டிங் ஓகே நல்லா வரும், நான் நல்லா எழுதுவேன். சின்ன வயசுலேருந்தே கட்டுரை எழுதுறது இல்லை ஒரு பேராகிராஃப் வந்துட்டு கரெக்டாக எடிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நல்லாவே பண்ணுவேன். அதனால நான் ரைட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் நினைக்கலாம் ரைட்டிங்க்கெல்லாம் என்ன வந்துட போகுது பெருசா அப்படின்னு. வெறும் இந்த புக் எழுதுறது இல்லை நியூஸ் பேப்பர் எழுதுறது அந்த மாதிரி மேபி வரலாம், ப்ரொஃபஷனலாக தான் வரும். நம்ம சும்மா ரைட்டிங் ஸ்கில்லை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நினைக்கலாம். பட் பாருங்கள் என்னென்ன ஜாப்ஸ் லிஸ்ட் ஆகுதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் ரைட்டிங். வெப்சைட் ரைட்டிங்கிறது ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு ஜாப் கிடையாது. நம்ம நிறைய வெப்சைட்ஸ்லாம் பார்ப்போம். அந்த வெப்சைட்டு எதை பற்றி இருக்கோ அதை பற்றி நீங்கள் கண்டென்ட் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். இல்லை ஒரு லொக்கேஷனை பற்றி இருக்குன்னா அந்த லொக்கேஷனை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எழுதணும். ஸோ இதுக்கெல்லாம் எழுதுறதுக்கு வெறும் ரைட்டிங் ஸ்கில் மட்டுமே போதுமானது. வெப்சைட் ரைட்டிங்கிறது ஒன்றும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வெப்சைட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ரைட்டிங் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற ஜாப்ஸை நீங்களே பார்த்துக்கலாம். எனக்கு இந்த வெப்சைட் ரைட்டிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு தோணுது. ஸோ இப்படி இருக்கிறப்போ நான் வந்து பார்ப்பேன், இன்னும் 6 days லெஃப்ட். ஸோ 6 நாளைக்குள்ளே உங்களால் இந்த ஜாபை முடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்கள் டைமை வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 976 to 1464 per hour அப்படின்னா என்னன்னா, இது வந்துட்டு ஆவரேஜ் பிட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு இந்த ஜாபை நிறைய பேர் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு அவங்கவுங்க என்னால் இந்த மணிக்கு இந்த ஜாபை முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி ஒரு அமௌண்ட்டை பிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் தான் இதில் வரும். ஸோ இதில் 30 பேர் பிட் பண்ணியிருக்கிறதுனால 30 பேரோட பிட்டோட ரேஞ்சிங் கொடுத்துருப்பாங்க. மினிமமாக 976 மேக்ஸிமமாக 1464 per hour பிட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாப் ரொம்பவே முக்கியம், எனக்கு வந்துட்டு சீக்கிரமாக வேணும், இப்போ ஒரு ஜாப் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 976 கீழ் நீங்கள் பிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் இதுலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிட் நவ் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல்லேருந்து பிட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி வேறு ஜாப்ஸ் உங்களுக்கு அது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங் இது கூட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்னா என்ன, இது என்ன வேலை செய்யும், அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதை எழுதுறதுக்கு இந்த ஜாபு. அதை எழுதுறதுக்கும் உங்களுக்கு பெரிய நாலேஜ்லாம் தேவையில்லை, ரைட்டிங் ஸ்கில் இருந்தால் போதுமானது. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸும் உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய லிஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் பிட் பண்ணிக்கலாம். நான் ரைட்டிங் தவிர வேறு ஏதாச்சும் கூட கொடுக்குறேன். மேபி இந்த எடிட்டிங்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரியுது. லைக் ஃப்ரீலான்சிங்காக காலேஜ் படிக்கும்போது அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சைடில் கற்றுப்பாங்க, வீடியோ எடிட் பண்ணுறது, லோகோ டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அது மாதிரிலாம் கூட உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் கொடுக்குறேன். வீடியோ எடிட்டர் ஃபார் யூடியூப் இதில் பார்த்தீங்கன்னா 5 பிட்ஸ் இருக்குது. 1718 ஆவரேஜ் பிட்டு அண்ட் 6 days லெஃப்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு வீடியோ எடிட் பண்ணுறது,
ஒரு ஃப்ரீலான்சர் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சூஸ் ஆகிற லைக் உங்களுக்கு சூட் ஆகிற இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ எடிட்டிங், யூடியூப் எடிட்டிங், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சூட் ஆகிற ஜாப்ஸை நீங்கள் இதுலேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் இந்த ஃபில்டரில் வந்துட்டு உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சு, இல்லை ஹவர்லி ப்ராஜெக்ட்ஸு, இல்லைனா எந்த மாதிரி ஜாப்ஸு, எந்த மாதிரி ஸ்கில்ஸு, லாங்குவேஜ் எது, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நான் ஆன்லைன் ஜாப்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்லைன் ஜாப்னா எல்லா ஜாப்லையும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும், இல்லை பை லொக்கேஷனும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நான் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, டெக்னிக்கலுக்கு நிறையாவே உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது டெக்னிக்கல் டாபிக்கு, இதில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 1499 ஜாப்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் 700 ஜாப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷனலான ஸ்கில்ஸுக்கும் இதில் ஜாப்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நான் ப்ரொஃபஷனல் நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ்க்கும் இதில் நிறையாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா மட்டும் இல்லை, உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஆளுங்களை ஹையர் பண்ணணும்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இந்த ஐ வாண்ட் டு ஹையர் அப்படிங்கிற டேபுக்கு போகணும். இந்த டேபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரி ஆள் தேவை, எந்த மாதிரி ஸ்கில் இருக்கிறவங்க தேவை அப்படின்னு நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்ட்டை பற்றி இதில் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபைல்ஸ் அதுக்கு அப்லோட் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படின்னா அதை அப்லோட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நீங்கள் அடுத்தடுத்து இது பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு சூட்டபிளான ப்ரொஃபைல்ஸையும் காட்டுவாங்க. நீங்கள் அந்த ப்ரொஃபைல் இருக்கிற பர்சனையே நீங்கள் டைரெக்டாக அப்ரோச்சும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் சும்மா இப்படி கொடுக்குறேன், லைக் ஐ வாண்ட் டு டு அ வீடியோ எடிட்டிங் ஃபார் மை யூடியூப் சேனல் அப்படின்னா ஓகே, டிஸ்கிரிப்ஷன் edit a footage of like 1 hour to 5 minutes based on instructions given. இங்கே அப்லோட் ஃபைல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்னமா எடிட்டிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வீடியோ எடிட்டிங் எனக்கு தேவைப்படுது. வேறு என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது? ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும். எஸ் அஃப்கோர்ஸ். வீடியோ சர்வீசஸ் வேணாம். ஓகே, வீடியோ எடிட்டிங், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படுது? ஆடியோ எடிட்டிங், எனக்கு வாய்ஸ் ஓவர் வேணும்னா வாய்ஸ் ஓவர், வாய்ஸ் டேலண்ட். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு போஸ்ட் அ ப்ராஜெக்ட் பண்ணணுமா? நீங்கள் ப்ராஜெக்டாக போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோட்ஸ் வரும். பட் இது வந்துட்டு சூட்டபிள் வென் யூ ஹாவ் ஸ்பெசிஃபிக் ஐடியா. பட் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா, அதாவது உங்களுக்கே பெருசாக ஐடியா இல்லை, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேகாக ஒரு சப்ஜெக்ட் டாபிக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அ கான்டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த பர்டிகுலர் என்னோட நீடுக்கு தேவையானது போஸ்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ நான் போஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன். அண்ட் உங்களுக்கு எதர் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் பே பண்ணணுமா இல்லை அவர் கணக்கு பே பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்துட்டு அவர் கணக்கே பே பண்ணுறேன். ஸோ எவ்வளோ பட்ஜெட் உங்களுக்கு? ஸோ யூஎஸ்டிலையா எதில் உங்களுக்கு இது பண்ணணும்? ஐஎன்ஆரில் கொடுக்குறேன். ஒரு 400-750 பர் ஹவர் கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட்னா உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. இந்த வெப்சைட்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு போஸ்ட் ஆகும் அண்ட் ப்ரொஃபைல் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை ரெக்ரூட்டர் ப்ராஜெக்ட்னா உங்களுக்கு ஒருத்தர் அசைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நான் ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்டே கொடுக்குறேன். எஸ், போஸ்ட் மை ப்ராஜெக்ட்னா போஸ்ட் ஆகிடும். இப்போது அடுத்தது என்னென்னா, நீங்கள் ஐ வாண்ட் டு ஒர்க் அப்படிங்கிற இதில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணணும், இல்லை சைன்அப் பண்ணணும். ஸோ நம்ம சைன்அப் பண்ணுவோம். சைன்அப் பண்ணுறதுக்கு எப்படின்னா, இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் சைன்அப் பண்ணலாம், இல்லைனா உங்கள் இமெயில் பாஸ்வேர்டு வச்சு சைன்அப் பண்ணலாம். I want to work or I want to hire. I want to work. ஸோ இதில் போயிட்டு உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சும்மா ரைட்டிங் அண்ட் கண்டென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு என்னென்ன வரும் ரைட்டிங்கில்? ஆர்டிக்கல் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், ரிசர்ச் ரைட்டிங். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். ஸோ இதில் உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு
நீங்கள் பிகினராக, இன்டர்மீடியட்டாக, அட்வான்ஸ்டான்னு கொடுக்கணும். நான் பிகினர். நீங்கள் ஸோ இந்த பிகினராக இருந்தாலுமே யூ கேன் ஃபைண்ட் ஜாப்ஸ். நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா நீட் கிடையாது. ஸோ இதில் பேமெண்ட் மெத்தட் வெரிஃபை பண்ணணும். இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேலை முடிச்சோடனே உங்களுக்கு பேமெண்ட் வரணும் இல்லையா, அதுக்கு எந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இது வந்துட்டு ஒரு ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பு. எனக்கு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் தேவையில்லை, ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது மறுபடியும் இதுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணிட்டீங்க. உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸை இது காட்டும். அண்ட் உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் உங்களுக்கு இதில் காட்டல அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பெட்டராக வேணும்னா நீங்கள் இதை சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம freelancer.in அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு நீங்க சைன் அப் பண்றதுக்கு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு. அதை பத்தி டீடைல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மேலும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.